டைம் வித் மீல என் கூட ஜாயின் பண்ண எல்லாருக்கும் வார்ம் வெல்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்ல்மெட்டா மாறி என் கூட ட்ராவல் பண்ணுங்க. நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பயோகிராஃபியா லிட்ரரியா சாப்டர் 14 எஸ்டே காலரிஜ் வந்து எழுதியிருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். இவரோட ஃபுல் நேம் சாம்வெல் டைலர் காலரிஜ். ஹி வாஸ் அன் ஃபிலாசபர், போயட், ரிலீஜியஸ் அண்ட் பொலிட்டிக்கல் திங்கர். இவர் வந்து டெவன்ஷர் இங்கிலாண்டில் பிறந்திருக்காரு. யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் படிச்சிருக்காரு. இன் 1795 போயட் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தை மீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுறாங்க. அதனால அவங்களோட ஒர்க்ஸை கொலாபரேட் பண்ணுறாங்க. வேர்ட்ஸ்வர்த்தோட இன்ஃப்ளூயன்ஸ் அவரோட போயம் ஸ்டைலை மேலும் உரையாடல் சார்ந்ததாகவும் அன்றாட வாழ்க்கையில் ஈர்க்கக்கூடியதாகவும் இருக்குது. 1796 அவரோட ஃபர்ஸ்ட் போயட்ரி கலெக்ஷன் போயம் ஆன் வேரியஸ் சப்ஜெக்டை பப்ளிஷ் பண்ணுறாரு. 1797 to 1798 சமர்செக்சரில் வேர்ட்ஸ்வர்த் அண்ட் அவங்களோட சிஸ்டர் டோரெத்தி பக்கத்தில் வாழ்ந்து வராங்க. காலரிட்ஜ் அண்ட் வேர்ட்ஸ்வர்த் லிரிக்கல் பேலட் 1798. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து லிரிக்கல் பேலட்டை 1798 பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது வந்து பிரிட்டிஷ் ரொமான்டிக் மூமெண்ட்ஸோட தொடக்கத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தயர் பிளான் காலரிட்ஜ் ரீடர்ஸோட கவிதை நம்பிக்கையும் கற்பனை விருப்பமான பிலீஃப்ஸையும் உருவாக்குற நோக்கத்தில் ரொமான்டிக் அண்ட் சூப்பர் நேச்சுரல் பற்றின கவிதைகளை எழுதுகிறாங்க. வேர்ட்ஸ்வர்த் செல்ஃப் அண்ட் எவ்ரிடே லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணணும், ஆனால் அது ஒரு சென்ஸ் ஆஃப் வண்டர் ஆல்மோஸ்ட் சூப்பர் நேச்சுரலாக ப்ரெசென்ட் பண்ணுறதா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோல் கவிதைகளோட ரெண்டு சக்திகளை இணைப்பது. ட்ரூத் ஆஃப் நேச்சர் சிம்பத்தி அண்ட் கனெக்ஷனை ரீடர்ஸை ஃபீல் பண்ண வைக்கிறது. இமேஜினேஷன் மூலியமாக நாவல்டி அண்ட் ஃப்ரெஷ்னஸை சேர்க்குற க்ரியேட்டிவிட்டி வந்து கிடைக்குது. ஆஃப்டர் லிரிக்கல் பேலட் காலரிஜ் வந்து ஃபேமஸ் போயமான த ரைம் ஆஃப் தி ஏஷியன் மெரீனர் அதை வந்து எழுதியிருக்காரு. வேர்ட்ஸ்வர்த் அந்த கலெக்ஷனில் இருக்க பெரும்பாலான போயம்ஸை அவர் எழுதியிருக்காரு. இது எல்லாத்தையும் எழுதி முடித்து பப்ளிஷ் பண்ண அப்புறம் ஈரோப்புக்கு ஃபுல்லாக ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. லேட்டர் லைஃப் ஆஃப் காலரிஜ் இவர் வந்து ரொம்ப வருஷமாக லக்சரிங் அண்ட் ட்ராவலிங் வந்து பண்ணிட்டு இருந்தார். அவர் போதை பழக்கத்துக்கும் அடிமையாகி அதிலிருந்து போராடிட்டு இருந்தார். 1816 டாக்டர் ஜேம்ஸ் கில்மன் அவர் கூட வாழ்கிறதுக்காக போகிறாரு. அவரும் காலரிஜை நல்லா பார்த்துக்கிறாரு. 1817 பயோகிராஃபியா லிட்ரரியாவில் மிக்ஸ் ஆஃப் ஆட்டோபயோகிராஃபி, லிட்ரரி கிரிட்டிசிசம், ரிலீஜியஸ் அண்ட் philosophical ஐடியாஸை பப்ளிஷ் பண்ணுறாரு. டிஸ்அக்ரிமெண்ட் பிட்வீன் காலரிஜ் அண்ட் வேர்ட்ஸ்வர்த். காலரிஜ் எப்பவுமே வேர்ட்ஸ்வர்த்தோட க்ரியேட்டிவிட்டியை ப்ரைஸ் பண்ணுறாரு. ஆனால் அவர் லிரிக்கல் பேலடோட செகண்ட் எடிஷனில் அன்ஹாப்பியாக, அதாவது அதிருப்தி அடைகிறாரு. அதுக்கான ரீசன் வேர்ட்ஸ்வர்த் வந்து அவரோட போயம் பற்றின கருத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஒரு முன்னுரையை ஆட் பண்ணியிருக்காரு. லாங்குவேஜ் ஆஃப் ஆர்டினரி லைஃப் அதவும் வந்து அவர் ஆட் பண்ணியிருக்காரு. காலரிஜ் வந்து ஒரிஜினல் கொலாபரேஷன் பிளான்க்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறதா அவர் நினைக்கிறாரு. அவரோட எய்ம் ரெண்டு பேரோட அப்ரோச்சஸும் பேலன்ஸாக இருக்கணும் அப்படின்றது தான் அதோட பிளானாக இருந்துச்சு. பட் இப்போ அப்படி இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. காலரிஜ் ஆன் போயட்ரி காலரிஜ் வந்து போயமோட முக்கியமான எலிமெண்ட்ஸை ஸ்டடி பண்ணுறாரு. சவுண்ட் அண்ட் மீட்டர், கம்யூனிகேஷன் எப்படி அந்த மீனிங் ஷேர் ஆகுது, ப்ளஷர் போயம்லேருந்து ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து கிடைக்குது, எமோஷ்னல் எஃபர்ட்ஸ் அது எப்படி ஒருத்தவங்களுக்கு ஃபீலிங்ஸை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான எலிமெண்ட்ஸை ஆர்டிஃபிஷியலி ஆட் பண்ணால் அது நிற்காது அப்படின்றத எச்சரிக்கை பண்ணுறாரு. எதுவுமே நிரந்தரமாக மகிழ்விக்க முடியாது, அது எப்படி இருப்பதற்கான காரணத்தை கொண்டு இருந்தாலும் இல்லைனாலும் அது இல்லை அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல போயம் இணக்கமாக செயல்படுது, அதை படிக்கிறது சர்பென்ட் இன் மோஷன் ஆர் ஃப்ளோ ஆஃப் சவுண்ட் இன் ஏர் அது மாதிரியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீடர்ஸ் வந்து பாஸ் அண்ட் ஸ்டெப் பேக் பண்ணி மூமெண்ட்ஸோட எனர்ஜிஸை கேதர் பண்ணதுக்கப்புறம் போயம்ஸ் முழுவதும் மூவ் ஃபார்வர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. Preface to the second edition of Lyrical Ballads. Purpose of Conversation with Wordsworth. Coleridge and Wordsworth போயமோட ரெண்டு இம்பார்ட்டன்ட் கோல்ஸை பற்றி அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. எக்ஸைட் சிம்பத்தி நேச்சர் அண்ட் ரியல் லைஃப்க்கு உண்மையாக இருப்பதன் மூலமாக ரீடர்ஸோட எமோஷன்ஸை ஃபீல் பண்ண வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. க்ரியேட்டிவ் நாவல்ட்டி ரீடர்ஸை இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுக்கிறதுக்கு கற்பனையில் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைட், ஷேட், மூன்லைட் ஆர் சன்செட் இது மாதிரியான பழக்கமான காட்சிகள் மேஜிக்கல் ஃபீலிங்ஸை உணர வைக்கிறதா அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. 2 types of poem they planned. சூப்பர் நேச்சுரல் போயம் காலரிஜ் ஃபோக்கஸ். இவர் சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் கேரக்டர்ஸை சேர்க்குறாரு. இவரோட எய்ம் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை பீப்புள் உணர்ற உண்மையான எமோஷன்ஸை காட்டுது. இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் உண்மையானதாகவே இல்லாட்டியும் கூட சூப்பர் நேச்சுரல் சக்தியை நம்புகிற ரீடர்ஸ்க்கு எமோஷ்னல் ஃபீல் வந்து உண்மையாக உணர்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க.
ஆர்டினரி லைஃப் போயம் வேர்ட்ஸ்வர்த் ஃபோக்கஸ். இவர் எவ்ரிடே லைஃப், காமன் பீப்புள் அண்ட் சிம்பிள் ஈவெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இவரோட எய்ம் அன்றாட வாழ்க்கையில் அழகையும் அர்த்தத்தையும் கேப்சர் பண்ணுறதா இருக்குது. சாதாரண அதிசயங்களை கவனிக்கும் அப்சர்வன்ட் அண்ட் தாட்ஃபுல் மைண்ட்ஸை இது சிறப்பாக செயல்படும்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் எய்ம் நேச்சரோட உண்மையான ரியல் எமோஷன் அண்ட் லைஃப் கூட கற்பனையின் வண்ணங்களுடன் நாவல்ட்டி அண்ட் க்ரியேட்டிவிட்டி கூட இணைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட பேலன்ஸ் பொயட்ரிக்கு தொடர்பு படுத்தக்கூடியதாகவும் ஊக்கமளிக்கிற வகையிலையும் மாறும். ஆரிஜின் ஆஃப் லிரிக்கல் பேலட். காலரேஜ் அண்ட் வேர்ட்ஸ்வர்த் இடையிலான டிஸ்கஷன் மூலமாக லிரிக்கல் பேலட் பிளான் உருவாச்சு. போயம் எழுதுறதுல அவங்களோட ரோல் டிஃப்ரெண்ட்டான ஃபோக்கஸில் இருக்கணும் அப்படின்றத அவங்க 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. காலரேஜ் கான்ட்ரிபியூஷன்ஸ். சப்ஜெக்ட் சாய்ஸ். கால்ரேஜ் அவங்களோட ரைட்டிங்க்கு சூப்பர் நேச்சுரல் அண்ட் ரொமான்டிக் கேரக்டர் ஆர் ஈவெண்ட்ஸை சூஸ் பண்ணுறாரு. இதில் கோஸ்ட், ஸ்பிரிட், மிஸ்ட்ரி ஈவெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே அடங்கும். பர்பஸ். இந்த மாதிரியான ஸ்ட்ரேஞ்ச் ஸ்டோரிக்கு ஹியூமன் டச்சை கொடுக்கணும் அப்படின்றத விரும்புகிறாரு. இந்த ஸ்டோரிஸ்க்கு ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷனை காட்டுறதன் மூலமாக அதை பிலீவபிளாக மாற்றுறாங்க. பொயட்டிக் ஃபேத். இவர் வில்லிங் சஸ்பென்ஷன்ஸ் ஆஃப் டிஸ்பிலீவை க்ரியேட் பண்ணுறதே அவரோட கோலாக வச்சுருக்காரு. இதனால் ரீடர்ஸ் ஒரு சில மூமெண்ட்ஸ்க்கு ஸ்டோரி உண்மை இல்லை அப்படின்றத மறந்து அந்த கதையை உண்மை அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க. இது டெம்ப்ரவரி பிலீஃப் தான். ஸோ காலரேஜ் இதை பொயட்டிக் ஃபேத் அப்படின்னு அழைக்கிறாரு. வேர்ட்ஸ்வர்த் கான்ட்ரிபியூஷன். சப்ஜெக்ட் சாய்ஸ். வேர்ட்ஸ்வர்த் எழுதுறதுக்கு சூஸ் பண்ணது ஆர்டினரி லைஃப், சிம்பிள் பீப்புள், காமன் திங், எவ்ரிடே எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாத்தையும் அவர் பிக் பண்ணியிருக்காரு. பர்பஸ். மோஸ்ட் ஃபெமிலியர் திங்ஸை கூட பியூட்டிஃபுல் அண்ட் மீனிங்ஃபுல்லாக காட்டணும் அப்படின்றத அவர் ஆசைப்பட்டார். எவ்ரிடே லைஃப்க்கு நியூ சார்ம் அண்ட் ஃப்ரெஷ்னஸை தர ட்ரை பண்ணியிருக்காரு. அவேக்கிங் தி ரீடர். நம்மளோட ஹேபிட் அழகை குருடனாக்குது அப்படின்னு வேர்ட்ஸ்வர்த் நம்புகிறாரு. பீப்புள்ஸ் டெய்லி நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க. ஆனாலும் நமக்கு கண்ணு இருந்தும் பார்க்கறது இல்லை, காது இருந்தும் கேட்கறது இல்லை. அவங்க ஒண்டர் இருந்தாலும் கூட அதை கவனிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டதா அவர் சொல்கிறாரு. ஸோ அவரோட போயம்ஸ் எல்லாம் இந்த மாதிரியான மந்த நிலையிலிருந்து எழுப்புறதே அவரோட நோக்கமாக இருக்குது. நேச்சர், பியூட்டி அண்ட் ஹியூமன் லைஃபோட அதிசயங்களுக்கு அவர் கவனத்தை ஈர்க்கிறாரு. காலரேஜ் ஒர்க்ஸ் இன் லிரிக்கல் பேலட். காலரேஜ் த ரைம் ஆஃப் தி ஏஷியன் மரீனர் அந்த விஷயத்தை இந்த கலெக்ஷனுக்காக எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் த டார்க் லேடி அண்ட் கிறிஸ்டபிள் இந்த 2 ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காரு. இது அவரோட போயமில் லட்சியங்களை சிறப்பாக வெளிப்படுத்துது அப்படின்னு அவர் நம்புகிறாரு. இருந்தாலும் வேர்ட்ஸ்வர்த்தோட போயம் அதிக எண்ணிக்கையிலும் வெற்றியிலையும் இருந்துச்சு. ஸோ காலரேஜோட போயம் சமமான நிலையில் இல்லாட்டியும் வேறுபட்ட பன்முகத்தன்மை கொண்ட பொருட்களின் கூடுதலாக தோணுச்சு. வேர்ட்ஸ்வர்த் ரோல். வேர்ட்ஸ்வர்த் அவரோட சொந்த பாணியில் பேசினேட், லவ்டி அண்ட் சீரியஸ் இன் டோனில் போயம்ஸை எழுதுகிறாரு. இவங்க 2 பேரோட ஒர்க்ஸும் இணைஞ்சு லிரிக்கல் பேலட் ஃபர்ஸ்ட் எடிஷன் உருவாச்சு. வேர்ட்ஸ்வர்த் அந்த புக்கை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறாரு. சாதாரண பீப்புளோட லாங்குவேஜில் எழுதப்பட்ட சாதாரண விஷயங்கள் பற்றின கவிதைகள் ரீடர்ஸ்க்கு ப்ளஷர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கை தருமா அப்படின்னு கொஷின் பண்ணியிருக்காங்க. ப்ரிஃபேஸ் டு தி செகண்ட் எடிஷன். செகண்ட் எடிஷனில் வேர்ட்ஸ்வர்த் ஒரு லாங் ப்ரிஃபேஸை ஆட் பண்ணியிருக்காரு. அதில் போயம் அப்படின்றது போயட்ஸ் பெரும்பாலும் பயன்படுத்துகிற ஆர்டிஃபிஷியல் ஆர்னமெண்டல் ஸ்டைல்ஸை யூஸ் பண்ணாமல் ரியல் லைஃபோட லாங்குவேஜை பயன்படுத்தணும்னு சொல்லி அவர் ஆர்கியூ பண்ணுறாரு. சிம்பிள் ஸ்டைல் எல்லா வகையான போயம்க்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு அவர் சஜஸ்ட் பண்ணுறாரு. இந்த தாட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் அண்ட் மிஸ்லீடிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி காலரேஜ் நினைக்கிறாரு. த கான்ட்ரவர்சி. வேர்ட்ஸ்வர்த் தெளிவான ஒரு பவர்ஃபுல் அண்ட் ஒரிஜினல் பொயட். அவரோட போயம்ஸ் பற்றின ஐடியாஸ் அட்டென்ஷனை பெற்றுச்சு. ஆனால் பல கிரிட்டிக்ஸ் அவரோட கருத்துக்களை தவறானதாவோ இல்லை ஆபத்தானதாவோ மதவெறியாவோ பார்த்தாங்க. இது போயம் என்னவா இருக்கணும் அப்படின்றத பற்றின லாங் ஹீட்டட் டிபேட்ஸ்க்கு வழிவகுத்துச்சு. கான்ட்ரவர்சி பெரும்பாலும் கசப்பானதாகவும் தனிப்பட்ட தாக்குதல் நிறைஞ்சதாகவும் மாறிடுச்சு. வேர்ட்ஸ்வர்த் போயம் அண்ட் த ரிசப்ஷன். ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்ஸ் வேர்ட்ஸ்வர்த்தோட போயமை குழந்தைத்தனமானது, முட்டாள்தனமானது, அர்த்தமற்றது அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏன்னா அவரோட போயம் சீரியஸ்னஸ் இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டீப் தாட்ஸ் இருக்காது, எம்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் உண்மையானதாக இருந்தால் முன்னுரை கூடவே இதையும் சீக்கிரமாக மறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் காலப்போக்கில் அவரோட போயம்ஸ் மேலும் ரசிகர்களை பெற்றுச்சு. இந்த அட்மையர்ஸ் காமன் ரீடர்ஸ் இல்லை, சென்சிட்டிவ் அண்ட் தாட்ஃபுல் மைண்டை கொண்ட யங்ஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட அட்மைரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. கிட்டத்தட்ட மத பக்தியை போல் வேர்ட்ஸ்வர்த்துக்கு எதிரான எதிர்ப்பு ஓரளவு தூண்டப்பட்டுச்சு. எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம். வேர்ட்ஸ்வர்த்தோட போயமை அட்டாக் பண்ண கிரிட்டிக்ஸ் கூட அவரோட பொயட்ரியை உயிர்ப்புடன் வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்க தொடர்ச்சியான டிபேட் பண்ணுறதன் மூலியமாக கவனத்தை ஈர்த்தாங்க.
வெளிப்படையாக மறுக்கப்பட்டாலும் கூட அவரோட இன்டலெக்சுவல் எனர்ஜி உணரப்பட்டுச்சு. இதனால் பாராட்டுகள் அண்ட் எதிர்ப்புகள் ரெண்டுமே அவரோட கவிதைகளுக்கு மக்கள் பார்வையிலிருந்து வந்துச்சு. கோலரிட்ஜ் வியூ ஆஃப் தி பர்ஃபேஸ். வேர்ட்ஸ்வொர்த்தோட பர்ஃபேஸில் உள்ள பல ஐடியாஸ் கோலரிட்ஜுக்கு முழுமையான உடன்பாடு அதில் இல்லை. சில பார்ட்ஸ் ராங் இன் பிரின்சிபல் அண்ட் கான்ட்ரடிக்டரிஸ் வேர்ட்ஸ்வொர்த்தோட போயம் உண்மையான நடைமுறைக்கு முரணானதுன்னு அவர் நினைக்கிறாரு. லேட்டர் எடிக்ஷனில் வேர்ட்ஸ்வொர்த்தோட செகண்ட் வால்யூம் ப்ரிஃபேஸோட எண்டுக்கு மூவ் பண்ணி அதை விருப்ப வாசிப்பாக மாற்றிட்டாரு. ஆனாலும் வேர்ட்ஸ்வொர்த்தோட போயம் நம்பிக்கையை மாற்றவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாய் காலரிட்ஜ் ஸ்பீக் அவுட். பர்ஃபேஸ் லாங் கான்ட்ரவர்சியை ஏற்படுத்தினதுனாலையும் வேர்ட்ஸ்வொர்த்தோட பேரோட காலரிட்ஜ் பேரும் இணைக்கப்பட்டதுனாலையும் அவர் தன்னோட சொந்த நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருந்துச்சுன்னு அவர் ஃபீல் பண்ணார். அதனால அவர் எக்ஸ்பிளைன் பண்ண முடிவு பண்ணார். வாட் போயம் இஸ், இது ஃபார்ம் அண்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். வாட் பொயட்ரி இஸ் டீப் நேச்சர் அண்ட் எசன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபிலாசபி அண்ட் இட்ஸ் மெத்தட். ஃபிலாசபி ரோல்ன்றது ஐடியாவோட தெளிவான வேறுபாடுகளை ஏற்படுத்துறது தான். இதோட கான்செப்ட் ஒரு ஐடியாவோட டிஃப்ரென்ஸ் பார்ட்டை புரிஞ்சுக்கிறது. அதனால் வேறுபாடுங்கிறது பிரிவு இல்லை, நம்ம படிக்கிறதுக்காக அதை பிரிச்சிருக்கோம். அதனால் அது உண்மையில் தனித்தனியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை. த ப்ராசஸ் ஆஃப் ஃபிலாசபி அனலைஸ் அண்ட் செப்பரேஷன்ஸ். ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்காக அதை பகுதிகளாக பிரிக்கிறது. சிந்தசைஸ் ரிஸ்டோரேஷன். ஒரு முழுமையான ஒற்றுமையாக்கான எல்லா பார்ட்ஸையும் ஒன்றிணைக்கிறது. ரிசல்ட் தனித்துவமான கூற்றுகளை எப்படி யதார்த்தமாக இணைஞ்சு வாழ்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபிலாசபி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொயட்ரி அண்ட் ப்ரோஸ். ஒரு போயம் ப்ரோஸ் மாதிரியே தான் எல்லா எலிமெண்ட்ஸையும் கொண்டு இருக்கும். வேர்ட்ஸ், இமேஜ், ஐடியா அண்ட் ஸ்ட்ரக்சர் இதெல்லாத்தையுமே. போயம்ஸ் அண்ட் ப்ரோஸ்க்கு இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் அந்த எலிமெண்ட்ஸ் இணைக்கப்பட்டிருக்க விதத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காம்பினேஷன் பொயட்டோட பர்பஸை பொறுத்து பொயட் எதை அடைய விரும்புகிறாருங்கிறது ஐடியா. ஒரு வேர்ட் அண்ட் சவுண்ட் எப்படி அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குன்றதை பொறுத்து தீர்மானிக்கப்படுது. லோவஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பொயட்ரி. சிம்பிளஸ்ட் ஃபார்மில் ஒரு போயம்ன்றது உண்மைகளை நினைவில் வச்சுக்கிறதுக்கு இல்லை இன்ஃபர்மேஷனை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போயம்க்கும் ப்ரோஸ்க்கும் மேலோட்டமான டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. இது ரைம் ஆர் மீட்டர் இல்லை இந்த ரெண்டையுமே சேர்த்து பயன்படுத்தப்படுது. எக்ஸாம்பிளுக்கு எ ரைம்டு கேலண்டர் ஆர் எனுமரேஷன்ஸ் ஆஃப் டே. இந்த வகையான போயம்க்கு அழகான கற்பனை, உணர்ச்சி ஆர் அழகு தேவையில்லை. ட்ரூ பொயட்ரி அப்படின்றது ரைம் ஆர் மீட்டரை விட அதிகமானது. ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக பொயட் ஐடியாவையும் வேர்ட்ஸையும் இணைக்கும் போது அது எழுது. அதாவது எக்ஸ்ப்ரெஸிங் எமோஷன், கன்வேயிங் ட்ரூத், இன்ஸ்பைரிங் இமேஜினேஷன்ஸ் இதெல்லாமே அப்போ நடக்குது. இந்த ஃபார்ம், ஸ்ட்ரக்சர், ரிதம், சவுண்ட் இது எல்லாம் முக்கியமான அம்சமாக இருக்கிறதுக்கு பதிலாக அது கவிதை பொருளை ஆதரிக்குது. பொயட்ரி அண்ட் இட்ஸ் ஃபார்ம். சில இசையமைப்புகள் அவற்றின் சவுண்ட், ரிதம் ஆர் ஸ்ட்ரக்சர் காரணமாக முதன்மையாக ரசிக்கப்படுது. எக்ஸாம்பிளுக்கு த ரைம் 30 days hath செப்டம்பர், ஏப்ரல், ஜூன் அண்ட் நவம்பர். இந்த மாதிரியான எளிமையான நினைவூட்டல், ரிதம் அண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் சவுண்ட் காரணமாக மகிழ்ச்சிகரமானதாக இருக்குது. கீ ஐடியா. சவுண்ட் ஆர் மியூசிக்கல் குவாலிட்டி மூலமாக மகிழ்ச்சி தர எந்த ஒரு படைப்பையும் அது உண்மையில் எதை பற்றினதுன்னு பொருட்படுத்தாமல் ஒரு போயம் அப்படின்னு கருதலாம். வேறு வார்த்தைகளை சொல்கிறதுனால கவிதைன்றது அர்த்தத்தை பற்றினது மட்டும் இல்லை, அது மொழியோட வசீகரத்துக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்டிங்விஷிங் ஒர்க் பை பர்பஸ் அண்ட் கான்டெக்ஸ்ட். வடிவத்தை தவிர படைப்புகள் அவற்றின் உடனடி நோக்கத்தை அடிப்படையால் வகைப்படுத்தலாம். ஆத்தர்ஸ் எதை அச்சீவ் பண்ண விரும்புகிறாருன்ற அடிப்படையிலிருந்து. ஒர்க்ஸ் தட் கம்யூனிகேட் ட்ரூத். தேர் இன்க்ளூட் சயின்ஸ். முக்கியமான அண்ட் நிரூபிக்கக்கூடிய உண்மைகள், ஹிஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பதிவு செய்யப்பட்ட உண்மைகள் இது எல்லாமே அதில் அடங்கும். இந்த செயல்கள் மறைமுகமான ப்ளஷர் தரும். ஆனால் ப்ளஷர் இதோட மெயின் கோல் இல்லை. மெயின் கோல் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஒர்க்ஸ் தட் எய்ம் டு ப்ரொவைட் ப்ளஷர். ஒரு சில ஒர்க்ஸோட டைரக்ட் எய்ம் ரீடர்ஸை என்டர்டெயின் பண்ணுறது ஆர் டிலைட் பண்ணுறதாவே இருக்கும். இந்த ஒர்க்ஸில் மாரல் ஆர் இன்டலெக்சுவல் ட்ரூத் இருந்தாலுமே அது செகண்டரியாக தான் இருக்கும். ஆத்தர் கேரக்டர்ஸை வேறுபடுத்துறது அவரோட ஒர்க்ஸில் காட்டலாம். ஆனால் இந்த மாதிரியான ஒர்க்ஸ் டிஃபைன் பண்ணுது அவரோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்றத. ப்ளஷர் வர்சஸ் நாலேஜ் அப்படின்னு. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மாரல் அண்ட் இன்டலெக்சுவல் அண்ட். இந்த பேசேஜ் சமூகத்தையும் ரசனையின் பங்கையும் வலியுறுத்துது. ஆஸ் வெல் ஆர்டர் சொசைட்டி அப்படின்றது ஒரு ஒர்க்கோட அல்டிமேட் பர்பஸை மதிக்கப்படுற சமூகமாகும். வேர்ட்ஸ், ஸ்டைல் அண்ட் இமேஜரி எவ்வளோ அழகாக இருந்தாலும் சரி, அனோக்ரன்ஸ் பேட்டிலர்ஸ் ஆர் வேர்ஜின்ஸ்
அலெக்ஸ். இது மாதிரியான ஒர்க்ஸ் இம்மாரல் ஆர் இம்ப்ராப்பர் கான்டென்ட் அப்படின்றத மறைக்கவே முடியாது. வடிவத்திலிருந்து பெறப்பட்ட ப்ளஷர் அதன் ஹைலி பர்பஸை தவற விடுற ஒரு ஒர்க் அதை நியாயப்படுத்த முடியாது. இன் ஷார்ட், ஆர்டிஸ்டிக் பியூட்டி மட்டும் போதாது, டீப் பர்பஸ், மாரல் அண்ட் இன்டெலெக்சுவல் ட்ரூத்தோட அது ஒத்து போகணும். ப்ளஷர் ஆஸ் தி மெயின் கோல். நாவல்ஸ் ஆர் ரைம்ஸ் போன்ற படைப்புகளில் வேர்ஸ் ஆர் ரைம்ஸ் வடிவில் எழுதப்படாட்டியும் கூட முதன்மையான ப்ளஷரை தரதே அதோட எய்மாக இருக்கும். இந்த மாதிரியான ஒர்க்ஸுக்கு மீட்டர் ஆர் ரைம்ஸ் சேர்ப்பதனால மட்டும் ஆட்டோமேட்டிக்லி கவிதைகளாக ஆகிடாது. ட்ரூ ப்ளஷர் இன் பொயட்ரி, ஒரு ஒர்க்கில் அழகுக்காக ஒரு உள்காரணம் இருந்தால் மட்டும்தான் அது நீடித்த ப்ளஷரை தரும். மீட்டர் ஆர் ரைம் இஸ் ஆடட். ஒர்க்கோட ஒவ்வொரு பாட்டுக்கும் ஏற்ற மாதிரி ரிதம் ஃபிட் ஆகணும். ஒவ்வொரு பாட்லேயும் எகெயின் அண்ட் எகெயின் வர சவுண்ட் அண்ட் ஆக்சென்ட் உன்னிப்பாக கவனம் செலுத்துகிற அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கணும். டெஃபினேஷன் ஆஃப் போயம். ஒரு போயம் என்பது ஒரு வகையான அமைப்பு. இது ட்ரூத்தை டீச் பண்ணுறது இதோட முக்கிய நோக்கம் இல்லை, சயின்ஸ் மாதிரி. இது இம்மீடியட் ப்ளஷரை தரது இதோட மெயின் எய்மாக இருக்குது. பிற மகிழ்ச்சிகரமான படைப்பிலிருந்து நாவல் போன்றது வேறுபட்டது. ஏன்னா ப்ளஷர் ஒரு முழுமையான படைப்பிலிருந்தும் ஒவ்வொரு பார்ட்ஸில் இருந்தும் தனித்தனியாகவும் குறிப்பாக சவுண்ட், ரிதம் ஆர் ஸ்ட்ரக்சர் மூலியமாக அது வருது. வை பீப்புள் ஆர்கியூ அபவுட் பொயட்ரி. ஒரு வேர்ட்ஸ்க்கு ஒவ்வொரு பர்சன் டிஃப்ரெண்ட் மீனிங்கை கொடுக்கறதுனால போயம் பற்றின பல சர்ச்சைகள் எழுது. எக்ஸாம்பிளுக்கு ரிதம் ஆர் மீட்டர் கொண்ட எந்த ஒரு ஒர்க்கவும் போயம்னு அழைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் ஆர்கியூ பண்ணுறாங்க. காலரேஜ் இதை மறுக்கலை. இது ரைட்டர்ஸோட இன்டென்ஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஒரு ஒர்க்கு என்டர்டைனிங் ஆர் எமோஷ்னலி மூவ் ஆகும். ஏன்னா இது ஒரு போயம்க்கு மதிப்பு சேர்க்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காங்க. கீ பாயிண்ட், இன்டென்ஷன் அண்ட் எஃபர்ட் ரெண்டுமே முக்கியமானது. உண்மையான போயம்க்கு டெஃபினேஷன்ன்றது நிறைய தேவைப்படுது. கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ ட்ரூ போயம். ஒரு சட்டப்பூர்வமான போயம் சில அத்தியாவசிய குணங்களை கொண்டது. ஹார்மோனி பிட்வீன் பார்ட்ஸ். போயமோட ஒவ்வொரு பார்ட்ஸும் அதர் பார்ட்ஸை சப்போர்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணும். போயமோட ஸ்ட்ரக்சர், ரிதம், மீட்டர் எல்லாமே ஒன்றிணைந்து ஒரு யுனைட்டட் ஹோலை க்ரியேட் பண்ணுது. நாட் ஜஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் லைன்ஸ். ஒரு போயம் கலெக்ஷன் ஆஃப் இம்ப்ரெசிவ் லைன்ஸ் ஆர் கப்லேட்ஸ் இல்லை. இது தனிச்சு நிற்கும். சுற்றியுள்ள டெக்ஸ்ட் இக்னோர் பண்ணிவிட்டு எல்லா அட்டென்ஷனையும் அது பக்கம் ஈர்க்கிற வரிகள் அவற்றின் மதிப்பை இழக்குது. நாட் அ ரேபிட் அன்சர்டைன்ட் ஒர்க். ஒரு போயமை வாசிக்கிறது சீக்கிரமாக அதோட எண்டை அடையணும் அப்படின்றதுக்காக படிக்கக்கூடாது. ப்ளஷர்ன்றது ஒட்டுமொத்த விளைவில் இருந்தும் மட்டும் இல்லை, ஹோல் அண்ட் இன்டலெக்சுவல் பார்ட்ஸ்லேருந்து வருது. த ரீடர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். போயமை ரீட் பண்ணுறது ரஷ் பண்ணி கன்க்ளூஷனுக்கு கொண்டு வர்றது இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப் அதோட ஜேர்னிலிருந்து அதுக்கான ப்ளஷர் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலரேஜ் கம்பேரிட் டு த மோஷன் ஆஃப் அ சர்பண்ட், ஸ்மூத், ஃப்ளோயிங், சிம்பாலிக் ஆஃப் இன்டலெக்சுவல் பவர்ஸ், இது எல்லாத்தையும் அது குறிக்குது. த பாத் ஆஃப் சவுண்ட் த்ரூ தி ஏர். ரீடர்ஸ் ஒவ்வொரு மூமெண்ட்ஸ்லையும் ரிதம் அண்ட் அதிர்வுகளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. எட் எவ்ரி ஸ்டெப் தி ரீடர் பாஸ் ரிஃப்ளெக்ட். முன்னேறுவதற்கான ஆற்றலையும் நுண்ணறிவுகளையும் அவங்க சேர்க்குறாங்க. Precipitance, its liberal spirits, the free spirit must be propelled. மீனிங், போயம் அப்படின்றது மனசை சுறுசுறுப்பாக எங்கேஜிங்காக வச்சுருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கீ ஃபிலாசபிக்கல் இன்சென்ட். பொயட்ரி இஸ் அன் ஆர்ட் ஆஃப் கைடிங் ப்ளஷர். இது மேலோட்டமாக மட்டும் இல்லை, மனசையும் மகிழ்விக்குது. ஈச் லைன், ஈச் சவுண்ட், ஈச் ரிதம் எல்லாமே பர்பஸ்ஃபுல் அண்ட் இன்டர் கனெக்டடாக இருக்குது. ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃப்ளோ ஆஃப் சிமுலேட் இன்டலெக்சுவல் அண்ட் எமோஷனல் ஆக்டிவிட்டீஸை தூண்டுது. த பியூட்டி ஆஃப் அ போயம் லைஸ் இன் இட்ஸ் யூனிட்டி. ஒரு பாட்டும் ஒர்க்கும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யுது. இட்ஸ் இன்டர்னல் ப்ளஷர். ஒவ்வொரு டீட்டெயில்ஸ்க்கும் மகிழ்ச்சிக்கு வழிவகுக்குது. த்ரூ அவுட் ரீடிங் மனசை ஈடுபடுத்தும் அதன் திறமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஃபைனிங் பொயட்ரி வர்சஸ் போயம். ஒரு போயம்க்கு எது ரசிக்க வைக்குது அப்படின்றதுல உடன்பட்டாலும் போயம்கான டெஃபினிஷன் நமக்கு இன்னும் தேவைப்படுது. கிரேட் பொயட்ரிக்கு மீட்டர் ஆர் ரைம் இல்லாமல் அண்ட் வழக்கமான பொயட்டிக் ஃபியூச்சர்ஸ் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்றத எக்ஸாம்பிள் காட்டுது. பால்டோஸ் ரைட்டிங், ஜெரீமி டெய்லர் ஒர்க், பெர்னன் தியரி ஆஃப் எர்த், இதெல்லாம் ஏஷியாவின் முதல் சாப்டர் ஹைலி பொயட்டிக். பட் இதோட மெயின் எய்ம் ப்ளஷர் இல்லை, ட்ரூத். பொயட்ரி இஸ் நாட் ஆல் என்கம்பஸிங். ஒரு லாங் போயம் த்ரூ அவுட் ஆல் பொயட்ரியாக இருக்க முடியாது. சம் பார்ட்ஸ் வேறு நோக்கத்துக்காக ட்ரூத் ஆர் ஐடியாவை தெரிவிப்பதை போன்ற சேவையை செய்யலாம். இருந்தாலும் முழுமையான இணக்கமாக உணர இந்த பார்ட்ஸ் இன்னும் பொயட்டிக் செக்ஷனோட ஃபிட் ஆகணும். ஹவு ஹார்மோனி இஸ் அச்சீவ்ட். வேர்ட்ஸ் அண்ட் ஐடியாஸை கேர்ஃபுல்லாக தேர்ந்தெடுத்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதே நல்லிணக்கத்திற்கு அவசியமானது. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பொயட்ரிக்கு மட்டும் தனித்துவமானது இல்லை, ஆனால் சாதாரண ப்ரோஸை விட
கண்டினியூஸ் அட்டென்ஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்குறது இதுக்கு ரொம்ப அவசியம். பொயட்ரி அண்ட் தி பொயட். இப்போ வாட் இஸ் பொயட்ரி அப்படின்னு கேட்குற கொஸ்டின் கிட்டத்தட்ட வாட் இஸ் அ பொயட் அப்படின்னு கேட்குறதுக்கு சமம். போயம் அப்படின்றது பொயட்டோட பொயட்டிக் ஜீனியஸ்லேருந்து வர்றது. அவரோட சொந்த இமேஜ், தாட் அண்ட் எமோஷன்ஸ் எல்லாம் ஒரு இணக்கமான வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டது. த ஐடியல் பொயட், எ பர்ஃபெக்ட் பொயட், ஹியூமன்ஸோட சோல் எல்லா பார்ட்ஸ்க்கும் ஆக்டிவிட்டியை கொண்டு வருது. மைண்ட், ரீசன், ஃபீலிங் இதோட இம்பார்ட்டன்ஸ்க்கு ஏற்ப இணைந்து செயல்பட உறுதி செய்யுது. எல்லா எலிமெண்ட்ஸும் ஒன்றா சேர்ந்து டோன் ஆஃப் யூனிட்டியை உருவாக்குது. இந்த பிளண்டிங் அண்ட் ஹார்மனைசிங் பவரை இமேஜினேஷன் அப்படின்னு காலரிட்ஜ் சொல்கிறாரு. ஹவு இமேஜினேஷன் ஒர்க். இமேஜினேஷன் அப்படின்றது விருப்பத்தாலும் புரிதலாலும் கட்டுப்படுத்தக்கூடியது. இது ஆப்போசிட்ஸை பேலன்ஸ் பண்ணி சமரசம் செய்யுது. எக்ஸாம்பிளுக்கு சேம்னஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ், general ideas and concrete image, the individual and the universal, novelty and familiarity, strong emotion and careful order, judgment and enthusiasm. இதெல்லாம் தான் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது. இது நேச்சர் அண்ட் ஆர்ட், மேனர் அண்ட் மேட்டர் இது எல்லாத்தையும் மேலும் உறுதி செய்யுது. நாம் பொயட்டுக்கு கொடுக்குற பாராட்டு பொயட்டோட ஸ்கில்லுக்காக மட்டும் இல்லை, அந்த பொயட்ரி மேலே நாம் வச்ச சிம்பத்தினாலையும் கூட வருது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் பை தி இமேஜினேஷன். இமேஜினேஷன் ஃபிசிக்கல் திங்ஸை ஸ்பிரிச்சுவல் ஆர் ஹைலி ஃபார்மாக மாற்றிடும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு நெருப்பு எரிச்சதை தானாகவே மாறிடும். ஒரு ஃபுட் நம்மளோட ஓன் பாடி அண்ட் எனர்ஜியாக மாறிடும். இது மாதிரி தான் பொயட்ஸும் விஷயங்களோட என்ஹான்ஸை பிரித்து எடுத்து அதுக்கான ஹையர் ஸ்பிரிச்சுவல் ஃபார்மை அதுக்கு கொடுக்குறாங்க. ஃப்ரம் இண்டிவிஜுவல் டு யூனிவர்சல். இமேஜினேஷன் இண்டிவிஜுவல், இது உறுதியான விஷயங்களை எடுத்துட்டு அதிலிருந்து யூனிவர்சல் ஐடியாஸ்க்கு சுருங்கி போயிடுது. இந்த யூனிவர்சல் ஐடியா பின்னாடி டிஃப்ரெண்ட் ஃபார்ம், நேம் அண்ட் ஸ்டோரிஸை வெளிப்படுத்துது. இது ரீடர்ஸோட மைண்ட் த்ரூ தி சென்ஸ் வர போய் அதை அடையுது. த காம்பனன்ட்ஸ் ஆஃப் பொயட்டிக் ஜீனியஸ். காலரிட்ஜ் பொயட்டிக் ஜீனியஸை 4 இன்டர்டிபெண்ட் பார்ட்ஸை கொண்ட லிவிங் யூனிஃபைடு ஆர்கனிசமை விவரிக்கிறாரு. குட் சென்ஸ் பாடி, இது ஸ்ட்ரக்சர், ரீசன் அண்ட் கிரவுண்டிங்கை கொடுக்குது. இதெல்லாம் இல்லை அப்படின்னா போயம் குழப்பமானதாவோ இல்லை அர்த்தமற்றதாவோ இருக்கும். ஃபேன்சி ட்ரேப்பரி, இது பியூட்டி, இமேஜினரி அண்ட் ஸ்டைலை சேர்க்குது. இது அந்த ஒர்க்குக்காக அட்ராக்டிவ் அண்ட் இமேஜினேட்டிவை மாற்றுது. இதுக்கு மீனிங் உள்ளதுனால இது அறிவை பொறுத்தது தான். மோஷன் லைஃப், இது எனர்ஜி, ஃப்ளோ அண்ட் ரிதமை கொடுக்குது. இது ரீடர்ஸை என்கேஜ்ட் அண்ட் ஈர்ப்புடன் வச்சிருக்கு. இமேஜினேஷன் சோல், மிக முக்கியமான பார்ட். போயமில் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்குது. பாடி, ஃபேன்சி அண்ட் மோஷனுக்கு ஒரு கிரேட்ஃபுல் இன்டெலிஜென்ட்க்கு முழுமையான ஹார்மோசிங்காக இருக்குது. பொயட்க்கு ஆப்போசிட்களை சுருக்கி யூனிவர்சல் ட்ரூத்தை சமரசம் செஞ்சு யதார்த்தமான கலையாக மாற்ற அது உதவுது. இதோட இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் டேல் டைம் வித் மீல என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.